மக்களே, என் வாழ்நாளில் ரயில் தாத்தாங்கிற கேரக்டரை மறக்க முடியாது. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒருத்தங்க குடியிருந்தாங்க, வசதியானவங்க. அவங்க வீட்டுக்கு இவர் வருவார் பார்த்துக்கோங்க. தாத்தா நல்ல வயசான தாத்தா தான். திருநெல்வேலியிலேருந்து வருவார்னு சொல்லுவாங்க. 2-3 நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க யாருமே கிடையாது பார்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு 10-15 பிள்ளைங்க அவர் வந்துட்டார்னா அவர் ரூமை போய் சூழ்ந்துருவோம் பார்த்துக்கோங்க. நிறைய கதை சொல்வார், சினிமாவில் உள்ள கேரக்டர்கள் சொல்வார், எல்லாம் சொல்வார். அவர் போகும்போது எங்கள்கிட்ட சொல்லவே மாட்டார் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் அழுவோம் அப்படின்ட்டு. ஒரு தடவை அந்த கோயிலில் அந்த ஊரில் பெரிய கோயில் திருவிழா வந்தது பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி என்னையும் எங்கள் அம்மா அந்த குடும்பத்தோடு அனுப்புனாங்க. கையில் 5 பைசா கூட கொடுக்கல. ஆனால் அந்த குடும்பம் வரும்போது நிறைய பண்டங்கள் வாங்கினாங்க. நாங்கள் 2 பேரும் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தாத்தா 2 கொட்டாமட்டி நிறைய பலகாரங்கள் வாங்கி எனக்கு தங்கச்சி கொடுத்தாங்க. நாங்கள் சொன்னோம், தாத்தா எங்கள்கிட்ட காசு துட்டு இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, பரவாயில்லம்மா, எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளைதாம்மா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தார். அது மறக்கவே முடியாது மக்கள் இந்த காலத்தோட.